Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்த்தாலே சாப்பிட தோன்ற ரொம்ப டேஸ்டியான chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துர்க்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் chicken மசாலா தூள், கொத்தமல்லி தழை, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலையும் பட்டையும் எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல் உப்பு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, தாளிக்கிற பட்டை போட்டு தாளிச்சிருங்க. நல்லா பொரியிட்டே இது பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது கூடவே பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் சேர்த்துருங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சிக்கனுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். சிக்கனை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. இப்போ சிக்கனை தண்ணியே ஊற்றாமல் 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேக வச்சுருக்கோம். இப்போ தண்ணி சேர்க்காம எண்ணெயிலே சிக்கனை நல்லா வேக வச்சாச்சு. சிக்கன் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிருங்க. வேக வச்சு இதை இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.